12th மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.4 செகண்ட் சம் பார்க்குறோம். இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாம், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஒரு மார்க் வந்து ஆட் பண்ணுறாங்க. கரெக்டான ஆன்சருக்கு ஒரு மார்க் ஆட் பண்ணுறாங்க, தப்பான ஆன்சருக்கு 1/4 மார்க் ரெடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்டூடெண்ட் வந்து 100 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க, 100 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. ஆனால் ரைட்டாக ராங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு அவங்க 80 மார்க் வாங்கியிருக்காங்க 100க்கு. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, எத்தனை கொஸ்டின் அவங்க ரைட்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம கிராமர் ரூல்ஸ் வச்சு செய்ய போகிறோம். சரிங்களா? சொல்யூஷன் எக்ஸ் வந்து எக்ஸை வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஒய் வந்து நம்ம நம்பர் ஆஃப் கொஸ்டின் ராங் ஆன்சர்னு வச்சுக்கிறோம். இப்போ கொடுத்துருக்க டேட்டாலாம் அவங்க எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க, ரைட்டோ தப்போ 100 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் = 100. சரிங்களா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, சரியான ஆன்சருக்கு 1 மார்க் ஆட் பண்ணுறாங்க. அப்புறம் கரெக்ட் ஆன்சருக்கு எக்ஸ் தானே வச்சுருக்கோம், 1 மார்க். தப்பான ஆன்சருக்கு 1/4 மார்க் ரெடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ மைனஸ் 1/4 ஒய் = அவங்க எத்தனை மார்க் எடுத்திருக்காங்க, 80 மார்க் எடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போது இது வந்து இந்த ஈக்குவேஷன் அண்ட் ஈக்குவேஷன் இருக்குது. இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம எக்ஸோடைய வேல்யூ, ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, கரெக்டான ஹவு மெனி கொஸ்டின் ஹி ஆன்சர்ட், எத்தனை கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸோடைய வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா நம்ம போதும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு நான் டெல்லுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். டெல்லுடைய வேல்யூ = இப்போ ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் உள்ளதை விட்டுருணும். இது 1 எக்ஸ் கோஷன்ட் ஒய் கோஷன்ட் எழுதிக்கிறோம். இங்கே 1, இங்கே -1/4. தட் இஸ் = -1/4 by -1. அப்போ -1 எல்சியம் தான் -4/4 = -5/4 வரும். டெல்லுடைய வேல்யூ எழுது -5/4. அடுத்தது வந்து நான் டெல் பவர் எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். டெல் பவர் எக்ஸ்னா எக்ஸில் உள்ள கோஎஃபிஷியண்ட்டை விட்டுட்டு மற்றது எழுதணும். எக்ஸ் இருக்க கோஎஃபிஷியன்ட் எடுத்துலாம் இங்கே ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் உள்ள வேல்யூ கான்ஸ்டன்ட் வேரியபிள் எழுதுகிறோம். வேல்யூவை 180. எக்ஸ்னா எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸுடையதை விட்டுறணும். அடுத்தது ஒய்க்கு வந்து என்ன இருக்குது, 1 -1/4 இருக்குது. சரிங்களா? இப்போது நாம் இங்கே -100/4 -80. இப்போ இங்கே என்ன வரும், 4 கூட 1 4s are 4, 2 4s are 8, 9 5 4s are 25 4s are 100. சரிங்களா? அப்போது -25 -80 என்னது, -105 வருது. பை கிராமர்ஸ் ரூல்ஸ் படி எக்ஸ் = டெல் பவர் எக்ஸ் பை டெல்டா. டெல் பவர் எக்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 105 -105 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். டெல்டாவுடைய வேல்யூ வந்து -5/4. அப்போது -105, இந்த பக்கம் 5/4 வந்து 4/-5 வரும். இப்போது 5க்கும் 5க்கும் நம்ம கட் கொடுக்கும். 2 5s are 10, 1 5s are 4. இப்போ இங்கே வந்து 21 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 4s are 4, 2 4s are 8. மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். அப்போ எக்ஸுடைய வேல்யூ 84. அப்போ கரெக்டாக ஆன்சராக எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் 84 கொஸ்டின். சரிங்களா? ஹென்ஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வித் கரெக்ட் ஆன்சர் 84. இப்போ வேணால் எழுதிக்கிடுங்க. ஹென்ஸ் த நம்பர் ஆஃப் கொஸ்டின் வித் கரெக்ட் ஆன்சர் இஸ் 84. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.